Hi friends, welcome to our Jabba's lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புரோட்டீன் தோசை தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா இட்லி அரிசி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அது எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், பச்சை அரிசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெட் அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப் வந்து 3/4 கப்பு வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஈக்குவலாகவும் எடுக்கலாம், நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் 3/4 கப்பு. நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், அதுவும் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கடலக்காக்கொட்டை வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாதாம் வந்து ஒரு 10-11 எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக இந்த மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். காரம் கம்மி, ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்களும் சாப்பிட்ற வசி, நான் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன், கலரும் வரும்ன்ட்டு. ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக இந்த குடை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு சின்ன பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள். ப்ளஸ் நான் உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருந்தேன், பட் வீடியோவில் ஆட் பண்ண முடியாத போயிடுச்சு. நான் ஊற வைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இதே கப் அளவு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான பொருள் தோசைக்கு. ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் சேர்க்கணும். பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு கப் ஆட் பண்ணுறேன். இட்லி அரிசி ஒரு கப் ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு ஒரு கப் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியும் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நான் உளுத்தம்பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணிருந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் தோசைக்கு, ஒரு ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து ஃபைபர், அதாவது ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, பருப்பு தானிய வகைகளில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ப்ளஸ் பச்சை பயிரில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து இது வந்து எல்லாமே ப்ரோட்டீனுக்காக வந்து பாதாம் பாதாம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் ஃபேட்டுக்கு. பாருங்கள். இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலுமிட்டு க்ளீனாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தண்ணியிலே அலசிடணும். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பூண்டு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இதில் நான் காமிக்க முடியல, எக்ஸ்ட்ரா பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு உளுத்தம்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி ஃபஸ்ட்டே நம்ம கழுவிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஊற வைக்கும் போது அதில் சத்துக்கள் இறங்கும். இந்த தானிய வகையில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். அந்த தண்ணியை நம்ம வந்து அரைக்கும் போது சாதா தண்ணியை ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றி நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சோம்னா ஸ்ட்ரென்த்தும் எங்கேயோ போகாது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் அப்படி இல்லைன்னா இந்த ஊற வச்ச தண்ணியில் நம்ம ரசமும் பண்ணலாம். அதுக்காக தான் நான் எடுத்து ஃபஸ்ட்டு 2 வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் 3ஆவது வாட்டி தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள். நான் இதில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோவில் ஸ்கிப் ஆகிட்டேச்சு, அதனால தான் இன்னொரு வாட்டி சொல்லிகிட்டே இருக்கேன். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ் இது பெருங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் நம்ம பருப்பு போடுற வாசி வாழ்வாக சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, இப்போ நம்ம அரிசி கழுவிட்டு ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டான பதம் வரும்.
இது வேஸ்ட்டே ஆகாதுங்க. இதில் நம்ம ரசம் பண்ணாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப அது ஸ்ட்ரென்த்தானதும் கூட. பாருங்கள், நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த தோசையை தண்ணி கலந்துக்கணும். ஒரு தோசை பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நம்ம ஒரு 1.5 கரண்டி ஊற்றி தோசையை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம நெய்யோ இல்லை கீயோ இல்லைன்னா கலக்காய் எண்ணெயோ ஏதோ ஒன்று வந்து மேலே விட்டு நம்ம தோசை சுடணும். பாருங்கள், இந்த மாதிரி சுட்டிருக்கேன். இதில் வந்து இது ஒரு தோசை இல்லை 2 தோசை சாப்பிட்டோம்னாலே ஃபில் ஆகிடும். மார்னிங்கும் சாப்பிட்டுக்கலாம், பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லையா நம்மளுக்கு நைட்டுக்கு டின்னராகவும் எடுக்கலாம். வயிறே வராது நம்ம இந்த தோசை சாப்பிட்ற வரிசை. ரிச்சான ஒரு தோசை. பாருங்கள், இதை வந்து நான் மீடியமாகவே ஸ்டவ்வை வச்சு நான் சுட்டிருக்கேன். ஹெல்த்தியான ஒரு தோசை இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய வெயிட் லாஸ் அப்டேட்டை நான் வந்து போடலான் இருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சேலஞ்சிங் யார் யார் வரீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. அதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், அது கூட சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப்